அது அப்படி இருக்கும்போது இங்க நம்ம குழந்தைகளுக்கு அம்மா அப்பா அத்தை மாமா இப்படி சொல்றதுக்காக என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஸ்போக்கன் தமிழ் கிளாஸுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இது அவல நிலை, பெருமைக்குரிய விஷயம் அல்ல, இது வருந்தத்தக்க ஒன்று. ஒரு இனத்தின் கலாச்சாரத்தின் வெளிப்பாடு பண்டிகைகள். நம்ம கலாச்சாரத்துல காதலில் கண்ணியம், வீரத்தில் நேர்மை, விருந்தோம்பல் இதெல்லாம் நம்ம பண்டிகையிலே சொல்றோம். உண்மை. அதனால இப்ப அந்த மாதிரி பண்டிகை இங்கேயும் கொண்டாடுறோம். எப்படி தெரியுமா கொண்டாடுறோம்? தேங்க்ஸ் கிவிங் தான் ஆடி திருநாள். அதே மாதிரி சாட்டர்டே கேரேஜ் சேல் தான் போகி. ஜூலை 4, டிசம்பர் 25, அப்புறம் ஜனவரி 1 இந்த நாட்கள்ல போய் டவுன் டவுன்ல போய் வான வேடிக்கை பார்ப்போம் பாருங்க, அதுதான் தீபாவளி. இந்த மாதிரி நாம நம்மளோட கலாச்சாரத்தை கலாச்சாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையா அருமை. இப்படி அயல்நாட்டுல மொழி யாரும் ஊரே யாவரும் கேளிர்தான், அதனால எல்லாரோடையும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை அருமை. இப்படி அயல்நாட்டுல மொழியாகவும் தமிழ் இல்லை, கலாச்சாரமாகவும் தமிழ் இல்லை. நடுவர் அவர்களே, இல்லாத ஒன்றை தேடும் போதுதான் அது முக்கியத்துவம் தெரியணும். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க எல்லாரும் ஒத்துக்குவாங்க, நான் பேசுற ஒரு விஷயத்தை ஒத்துக்குவாங்க. எப்பயாவது ஒரு நேரமாவது நாம் தமிழ் கேட்குமா என்று அலைந்து தெரிந்திருப்போம். 2 நாட்களோ 3 நாட்களோ எங்காவது தமிழ் கேட்குமா, ஒரு புது ஊருக்கு போறோம் அப்படின்னா எங்காவது தமிழ் கேட்குமா அப்படின்ற அலைஞ்சு தெரிஞ்சிருப்போம். அந்த அனுபவம் எல்லாத்துக்கும் உண்டு. அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ஒரு தமிழ்ல கேட்கிறோம், கோயில்லையோ இல்ல டார்கெட்லயோ சான்ஸ்ல போய் எங்கேயாவது ஒருத்தர் தமிழ் பேசுறான்னு முதல்ல கேட்டோம்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். தாய் தமிழே கண்டது போல் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்பத்தாங்க எனக்கு முதல்ல அர்த்தமே தெரிஞ்சது. பாரதியார பாட்டோட செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பாட்டோட அனுபவிச்சு அந்த பாட்டை அனுபவிச்சு புரிஞ்சுக்கணும். அந்த அனுபவம் இங்க இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இருக்காது. இல்லாதவங்களை தேடும் போது அங்கே கிடைக்க முடியும். நடுவர்களே, நிறைவா ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அயல் நாட்டில் செயற்கையாய் தமிழை முகர்ந்து கொண்டிருக்கின்றோம், நமது தாய் திருநாட்டில் இயற்கையாய் தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாய்ப்படுத்த அனைவருக்கும் மிக மிக சிறப்பாக சகோதரர் ஆரிஃப் அவர்கள் தன்னுடைய அணியினுடைய கருத்துக்களை தொகுத்து கூறியிருக்கிறார். அவர் சொன்ன செய்திகள் எல்லாம் குறித்திருக்கிறோம். உண்மையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் வைத்து பேசப்பட்ட செய்திகள், சுவையான செய்திகள். இப்பொழுது இந்த அணியிலிருந்து இறுதி பேச்சாளர், உறுதி பேச்சாளர் அருமைக்குரிய தம்பி ராஜேந்திரன் வருகிறார். அவரை உற்சாகப்படுத்தி கைதட்டுமாறு கேட்கிறார். அரங்கத்தின் கண் வீற்றிருக்கும் நடுவர் பேராசிரியர் புனித அயகாம்பரம் அவர்களே, உண்மையை உறக்கச் சொல்லிவிட்டு சென்றிருக்கும் எங்களது அணியினரே, அயல்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டை பற்றி ஏதோ வாதத்திற்காக பேசி சென்றுள்ள எதிரணியினரே, சபையோரே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை தொடங்குகிறேன். முன்னாடி பேசிட்டு போனாங்க, ஆரிஃபும் சஞ்சயும் பேசிட்டு போனாங்க. இப்ப தமிழ்நாட்டில் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று பேசிக்கிட்டு போனாங்க. அவங்க பேசுனதுல ஒண்ணு மட்டும் புரியுது, பக்கமா தமிழ்நாட்டு பக்கம் தலகாமிகளையும் புரியுது. எங்கேயா வாழுது தமிழ்? பல்லு விழுந்த கிளவியும் பஸ்ன்னு சொல்லுது, பள்ளிக்கூடம் போற சிறுவனும் மிஸ்ன்னு சொல்றான். இதுல எங்கே தமிழ் என்று தேட வேண்டி உள்ளது. தமிழ் இன்று தமிழக பள்ளிக்கூடங்களில் தமிழின் நிலை என்ன? எத்தனை பேர் தமிழ் பாடத்தை முதல் பாடமாக எடுத்து இன்று படிக்கின்றனர்? ஏன் நானும் என் மனைவியும் தமிழை முதல் பாடமாக கொண்டு படித்தவர்கள் தான். ஏன் நாங்கள் முன்னேறவில்லையா? நடுவர் அவர்களே, தமிழ் இன்று 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அங்கு அதிலும் குறிப்பாக தமிழே அல்லாமல் இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற 2ஆம்